என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு மெட்ரிமோனியல் சைட்ல போய் பார்க்கறப்போ எனக்கு அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் தெரிய வந்தது. காஸ்ட் நோ பார்னு போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. தேர் ஆர் சம் பீப்புள் லைக் மீ அப்படின்னு நினைச்சேன். அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். காஸ்ட் நோ பார்னு போட்டுட்டு சின்ன எழுத்துல விதின் பிராக்கெட்ல போட்டிருந்தான் நோ எஸ்சி எஸ்டி, நோ எஸ்சி எஸ்டி. உங்களுடைய காஸ்ட் நோ பார் என்பதிலே என்ன ஜாதி உளவியல் இருக்கிறது என்பதற்கு இதுதான் உண்மையான அசல் முகம். கள்ளக்குறிச்சியிலே ஹரி அண்ட் நிவேதா இருவரும் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்க. பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு அந்த பையனை ஆண்மகனை தூக்கில் தொங்கப்பட்டாங்க. கரிந்து போன உடலை தூக்கில் தொங்கப்பட்டார்கள். அந்த பெண்ணை ஆத்துல தூக்கி வீசினாங்க. காரணம், ஹரி பறையர் ஜாதி, நிவேதா வன்னியர் ஜாதி. கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி ஜெகன் 2023 படுகொலை. இங்க காதலிச்ச 2 பேருமே ஒரே ஜாதி, வன்னியர் ஜாதி. இங்கே வர்க்கம் தான் பிரச்சனையாக இருந்தது. நாடக காதல் என்று பேசுகின்ற அவர்கள்தான் இந்த நாடக காதலையும் அரங்கேற்றினார்கள். ஜெகனுடைய இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் இப்போதும் அந்த தீச்சட்டி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஆணவ கொலை, இந்த அகமண முறை, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? பேக் கொஞ்சம் பின்னால போய் எங்க 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 ஆரம்பிக்க? சோழரா இல்ல, சேரனா இல்ல, பாண்டியனா இல்ல, இது நம்முடைய பேரரசு காலமா இல்ல. போறேன் போறேன் பின்னால 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 சங்க காலத்தில் ஆரம்பிக்கிறது. தொல்காப்பியம் இதை சொல்லுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதற்கு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு 10 பொருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற தொல்காப்பியம் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டே என்றுதான் சொல்கிறது. அதுல பிறப்பு குடிமைனா என்னையா சொல்லுங்க. எதுவும் என்கிட்ட நீங்க வாய்ஜாலம் பண்ண வேண்டாம். உங்க உரைகளோடு என்னிடம் வராதீர்கள். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டே என்று சொல்லுகின்ற பிறப்பு குடிமை, இந்த இரண்டும் ஜாதி இனம். அப்ப என்ன சொல்றான், நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் கற்பு மனம், இது அல்லாத எல்லாம் களவு மனம். நீங்க நினைக்கிற ஐடியாலஜி கிடையாது. களவு மனம் என்பது இந்த சமூகம் கற்பு மனத்திற்கு மாறிய போது எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை களவு மனம் என்று சொன்னது. இந்தியாவிலே நடக்கின்ற ஆணவ கொலைகளிலே 99 விழுக்காடு அகமண முறை காரணத்தினால் மட்டும்தான் நடக்கிறது. அகமண முறை மீறல் தான் ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே நான் ஆணவ கொலைகளை பேசுகின்ற போதெல்லாம் ஜாதியை பற்றி பேசியாகத்தான் வேண்டும். நான் ஜாதியை பற்றி பேசுகின்ற போது தயவு செய்து இந்த அவை என்னை மன்னிக்க வேண்டும், ஜாதியின் பெயர்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை என்றாலும் கூட நிதர்சனம் யதார்த்தம் இங்கே என்னவாக இருக்கிறது ஆணவ கொலையில் என்பதை சொல்லுவதற்கு நான் ஜாதியின் பெயர்களை குறிப்பிட்டாக வேண்டும். அகமண முறைதான் இந்திய ஜாதி சமூகத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை முதலாக சொன்னவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர் 1916 ஒரு கட்டுரை எழுதுகிறார். காஸ்ட் இன் இந்தியா, ஜெனிசஸ் மாடர்னிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கட்டுரையில் அவர் முதல் முறையாக குறிப்பிடுகிறார், அகமண முறையினுடைய காரணம்தான் இந்தியாவினுடைய ஜாதி சமூகம் என்று. அடுத்து இந்திய வரலாற்றிலே ஜாதியை பற்றி குழப்பமாக பேசிய ஒரு பெருந்தலைவர் உண்டு. அது நம் மதிப்பிற்குரிய மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் முதலாக வர்ணாசிரமத்தை ஆதரித்துத்தான் பேசினார். அவர் 1916 என்ன சொன்னார் என்றால், உணவு திருமணம் இந்த இரண்டும் கட்டுப்பாடுகளுக்கு உரியது. அடுத்து அவர் கொஞ்சம் தளர்வுக்கு கொண்டு வந்தார். என்ன சொன்னார், இது விதி அல்ல, உபஜாதிகளுக்குள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று காந்தி சொல்கிறார். அதே அந்த காந்தி 1946 பாபா சாஹிப் அம்பேத்கர் எதை சொன்னாரோ அந்த கருத்து நிலைக்கு சேருகிறார். இதை சொல்லி இருப்பவர் நிஷாகாந்த் கோல்கே என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், காந்தி அகெயின்ஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிற புத்தகம். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், IIT சென்னை
தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ்ல முனைவர் பட்ட ஆய்வுக்காக எழுதிய புத்தகம் அது. அந்த புத்தகம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு டெடிகேட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தினால் அந்த புத்தகத்தை என் போன்றவர்கள் தேடி வாசித்தோம். அந்த புத்தகத்தில் தான் காந்தி அம்பேத்கரை நோக்கி எப்படி நகர்ந்தார் என்கிற மிக நுண்ணிய அரசியலை அவர் வைக்கிறார். 46களில் காந்தி என்ன சொல்கிறார்? ஐடியல் திருமணம் என்பது என்ன? அதில் மணமகனோ மணமகளோ யாராவது ஒருவர் ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவராக இருப்பது மட்டும்தான் இந்தியாவினுடைய திருமணம் என்று சொல்கிறார். அதை மீறுகின்ற மணமுறை செய்கின்ற தன்னுடைய கோவொர்க்கர்ஸுடைய வீட்டு திருமணங்களுக்கு செல்வதை காந்தி நிறுத்திக் கொள்கிறார். ஸ்லோலி சேஞ்சிங் அப்படின்னு அந்த ஆய்வு புத்தகத்திலே ஒரு நுண்ணிய அரசியலை அவர் வைத்திருக்கிறார். அடுத்து ஜாதி மறுப்பு, பிராமணிய எதிர்ப்பு, இந்த இரண்டையும் பேசுகின்ற போது புத்தருக்கு அடுத்தபடியாக நாம் பேச வேண்டியவர்கள் மகாத்மா ஜோதிராவ் புலே, இன்னொருவர் தந்தை பெரியார். மகாத்மா ஜோதிராவ் புலேயுடைய சத்திய சோதக் சமாஜ் ஏற்படுத்திய மிகப்பெரிய பண்பாட்டு அரசியல் மாற்றங்கள் இந்தியா முழுமைக்குமானது. தந்தை பெரியார் ஏற்படுத்திய சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை திருமணம் ஜாதி மறுப்பு திருமணமாக மலர்ந்தது. அதை எத்தனையோ திருமண மேடைகளிலே தந்தை பெரியார் பேசியிருக்கின்றார். இன்றைக்கு உங்களிடம் ஒரு கேள்வி வைக்கிறேன். மகாத்மா பூலே மறைந்த பிறகு சத்திய சோதக் சமாஜினுடைய முதல் கூட்டம் நடக்கிறது மும்பையிலே. அந்த கூட்டத்திற்கு ஒரு ஒடுக்கப்பட்ட உறுப்பினர் கூட அழைக்கப்படவில்லை. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ரெக்கார்டு. அடுத்து தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் நடத்திய அந்த திருமணங்கள், தந்தை பெரியாருக்கு பிறகு நடந்த சுயமரியாதை திருமணங்கள் எத்தனை? Do you have any records? அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என்று சொன்ன பிறகு இந்த தமிழ்நாட்டிலே நடந்த சுயமரியாதை திருமணங்கள் எத்தனை? சரி, அப்படியே நடந்த சுயமரியாதை திருமணங்களிலும் மணமகனோ மணமகளோ ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்து நடந்த சுயமரியாதை திருமணங்கள் எத்தனை? என்னுடைய தோழர்கள் நாம் மன்னிக்க வேண்டும். என்னுடைய தோழர்கள் பலர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கின்றன என்று. ஆனால் அதில் ஒருவர் கூட ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இல்லை. நம்முடைய மேற்கத்திய தாக்கம், நம்முடைய பிள்ளைங்கள்லாம் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, டாலரில் சம்பாதிக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய கூகுளை நாங்கள் நினச்சா ஆட்டி படைப்போன்னு சொல்கிறாங்க, எல்லாமே சந்தோஷம். ஆனால் அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ சொந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். நீங்கள் வேற எங்கேயும் போய் இதை தேட வேண்டாம். கல்யாண மாலை மெட்ரிமோனியல் சைட்டில் போய் பாருங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு மெட்ரிமோனியல் சைட்டில் போய் பார்க்குறப்போ எனக்கு அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் தெரிய வந்தது. காஸ்ட் நோ பார்னு போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, தெர் ஆர் சம் பீப்புள் லைக் மீ அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். காஸ்ட் நோ பார்னு போட்டுட்டு சின்ன எழுத்தில் விதின் ப்ராக்கெட்டில் போட்டிருந்தான் நோ எஸ்சி எஸ்டி, நோ எஸ்சி எஸ்டி. உங்களுடைய காஸ்ட் நோ பார் என்பதிலே என்ன ஜாதி உளவியல் இருக்கிறது என்பதற்கு இதுதான் உண்மையான அசல் முகம். இன்னைக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் நான் பாராட்டுறேன். இந்த நிகழ்வுக்கு வருவதற்காக நான் இந்திய சமூகத்தில் நடந்த ஆணவ கொலைகளை பட்டியலிட விரும்பவில்லை. அது இந்த மாநாடு 3 நாள் தொடரும் போட்டேன். நான் கான்டெம்பரரியா தமிழ்நாட்டில் நடந்த சில ஆணவ கொலைகளை ரேண்டமா சொல்ல போறேன். எனக்கு அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க எனக்கு அப்படி ஒரு சப்ஜெக்டை கொடுத்துட்டீங்க ஆதவன், அதை சொல்லாமல் உங்கள் மனசாட்சியை எனக்கு தொடவே முடியாது. நான் ரேண்டமா ஒரு 22 ஸ்டடீஸ் பண்ணினேன். அது கான்டெம்பரரியா 21, 22, 23, 24 அப்படி பண்ணது. அதில் நான் என்ன சொல்ல போறேன்னா, ரொம்ப முக்கியமானது அதிர்ச்சிகரமான சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்லுறேன். அத்தனையும் சொல்ல விரும்பவில்லை.
ஏன்னா அது ஒரு துன்பவியல் விஷயமா இருக்கும். அவைகளை நான் சொல்ல விரும்பல. கன்னியாகுமரி தோவாலை சுரேஷ்குமார் 2021 படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை செய்வதற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஜோசப் ஜார்ஜ் உடந்தையாக இருந்திருக்கிறார். விஷம் கொடுத்துதான் அவர் கொல்லப்பட்டார். காட்டு பகுதியில் அந்த உடலை வீசிட்டு போனாங்க. காரணம், இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. கள்ளக்குறிச்சியிலே ஹரி அண்ட் நிவேதா இருவரும் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். பெட்ரோல் ஊற்றி எரிச்சாங்க. பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு அந்த பையனை, ஆண்மகனை தூக்கில் தொங்கப்பட்டாங்க. கரிந்து போன உடலை தூக்கில் தொங்கப்பட்டார்கள். அந்த பெண்ணை ஆற்றுல தூக்கி வீசினாங்க. காரணம், ஹரி பறையர் ஜாதி, நிவேதா வன்னியர் ஜாதி. கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி ஜெகன் 2023 படுகொலை. இங்கே காதலிச்ச 2 பேருமே ஒரே ஜாதி, வன்னியர் ஜாதி. இங்கே வர்க்கம் தான் பிரச்சனையாக இருந்தது. நாடக காதல் என்று பேசுகின்ற அவர்கள்தான் இந்த நாடக காதலையும் அரங்கேற்றினார்கள். ஜெகனுடைய இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் இப்போதும் அந்த தீச்சட்டி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தேனியில மாரிமுத்து மகாலட்சுமி படுகொலை. மாரிமுத்து பறையர் சாதி, மகாலட்சுமி கல்லர் ஜாதி. காட்டுப்பகுதியிலே சடலமாக 2 பேரும் தொங்கவிடப்பட்டார்கள். இந்த மகாலட்சுமியின் பிணத்தை கூட அந்த குடும்பத்தார் வாங்க ரெடியா இல்லை. இங்கே பிணத்திற்கு கூட ஜாதிகள் உண்டு, மறந்து விடாதீர்கள். தஞ்சை இந்த ஊர் தாங்க. தஞ்சை பட்டுக்கோட்டை ஐஸ்வர்யா படுகொலை. காரணம், நவீன் தலித், ஐஸ்வர்யா ஓபிசி. என்ன செஞ்சாரு தெரியுமா? இவங்க அப்பா பொண்ணை இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்துட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிட்டு போகலை. கூட்டிட்டு போகாம ஊர்ல இருக்கிற புளிய மரத்தடியில கூட்டிட்டு அம்மா என்ன அப்பாவை மன்னிச்சிடுமா, நீயே கழுத்துல தூக்கு கயிறை மாட்டிக்கோன்னு சொன்னாங்க. அந்த பெண் அப்படித்தான் இறந்து போனார். மதுரை திருமங்கலம் மகாலட்சுமி சதீஷ்குமார் 2024. இங்கேயும் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மகாவோட தம்பி சதீஷ்குமாரை நடு ரோட்ல தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துட்டு போய் நாடகம் நடக்கின்ற பொது மேடையிலே வச்சான். கேன் யூ இமேஜின் திஸ்? இது ஒரு ஜனநாயக நாடு. நம்மெல்லாம் பேசணும் காலரை உயர்த்திக்கிட்டு. பொது மேடையிலே அந்த தலையை வெட்டி கொண்டு வைத்தான். வீட்டுக்கு போயிட்டு தான் அக்காவையும் வெட்டி சாச்சான். இது நடந்தது. ரொம்ப முந்தியெல்லாம் இல்லை, 2024 தான் நடந்திருக்கு. அண்மையில் நெல்லை கவின், நான் மறந்திருக்க மாட்டோம். அந்த நெல்லை கவினை கொலை செய்த குடும்பத்தினுடைய பின்னணி காவல்துறை. எவ்வளவு வெக்கமா இருக்கு பாருங்க. இன்னொன்னு, காதலருக்கு தஞ்சம் அளித்த பாளையங்கோட்டை நெல்லை சிபிஎம் ஆபீஸ சூறையாடுனாங்க. 25 பேர் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணாங்க? இந்த திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு சிபிஎம் ஆபீஸ் சப்போர்ட் பண்ணப்போ 25 பேர் உள்ள நுழைஞ்சி அந்த சிபிஎம் வினப்பா நகரில் இருக்கின்ற அந்த சிபிஎம் ஆபீஸை அடிச்சு நொறுக்குனாங்க. ஆளுங்கட்சியில போவோம் இருக்கின்ற சிபிஎம் ஆபீஸ்க்கே இந்த நிலைமை தான் இன்னைக்கு. நாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, இவ்வளவு நடக்குது. இந்த ஆணவ கொலை, இந்த அகமண முறை, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசர்ச். எனக்கு தேடி பார்க்கிற போது கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கிறது இதை சொல்ல. நாம் எதை நம்முடைய பொற்காலம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோமோ அந்த சங்க காலத்தில் இருந்துதான் இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. பேக் கொஞ்சம் பின்னால போய் எங்க 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 ஆரம்பிக்க? சோழரா இல்ல, சேரனா இல்ல, பாண்டியனா இல்ல, இது நம்முடைய பேரரசு காலமா இல்ல, போறோம் போறோம் பின்னால 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 சங்க காலத்தில் ஆரம்பிக்கிறது. தொல்காப்பியம் இதை சொல்லுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதற்கு, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு 10 பொருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற தொல்காப்பியம் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டே என்றுதான் சொல்கிறது. அதுல பிறப்பு குடிமைனா என்னையா சொல்லுங்க? எதுவும் என்கிட்ட நீங்க வாய்ஜாலம் பண்ண வேண்டாம். உங்க உரைகளோடு என்னிடம் வராதீர்கள். பிறப்பே குடிமை ஆண்மை
ஆண்மை ஆண்டே என்று சொல்லுகின்ற பிறப்பு குடிமை, இந்த இரண்டும் ஜாதி இனம். அப்ப என்ன சொல்றான், நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் கற்பு மனம், இது அல்லாத எல்லாம் களவு மனம். நீங்க நினைக்கிற ஐடியாலஜி கிடையாது. களவு மனம் என்பது இந்த சமூகம் கற்பு மனத்திற்கு மாறிய போது எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை களவு மனம் என்று சொன்னது. அதனால் தான் அவன் உடன்போக்கு போகிறான், அதனால் தான் அந்த உடன்போக்கு எதிர்க்கப்படுகிறது. சங்க காலத்துல கொஞ்சம் புத்திசாலிகள் இந்த உடன்போக்கை எல்லாம் பாலைத்திணையில் வைத்திருப்பார்கள். 122 உடன்போக்கு பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரு பாடல்ல கூட ஒரு மகிழ்ச்சி இருக்காது. பயம் காட்டுவான், நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டனா வாழ்க்கையில இவ்வளவு அபாயங்கள் இருக்கின்றன, பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நற்றினை 262வது பாடல். என்னுடைய குரு நான் முத்துநிலவன் சார் இருக்கார், இவ என்னதையோ சொல்றாளேன்னு நான் அவரை பார்த்துட்டே தான் பேசுறேன். நற்றினை 262வது பாடல். இப்படி உடன்போக்கு சென்றவர்களை பார்த்து போர் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? இங்க வருது. என்ன ஆகுது, நம்மளுடைய வாழ்காவில் இருந்து கங்கை வரை அந்த சொசைட்டி தான் நம்ம சொசைட்டி. ஒரு தார மனத்தை நோக்கி தொல்காப்பியர் காலம் நகர்கிறது. அது நகர்கின்ற போது கற்புங்கிற ஒரு சுமையை தமிழ் பெண்கள் மீது, இந்த சமூகத்தின் மீது சுமத்துகின்றது. ஆம்பளைக்கு கிடையாது. அண்டர்லைன் திஸ். அப்போ நீ இப்படி திருமணம் செய்து கொண்டால் தான் கற்பியல், இல்லைன்னா யூ ஆர் பிலோ கேட்டகரி. அப்போ அகமண முறைக்கு ஆதரவாக இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது. நம்மளுடைய ஜாதி எல்லாமே அகமணம் குறை குழுதான். நம்மளுடைய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பக்தவத்சல பாரதி சொல்றாரு, அங்கே ஒரு தோடரின மகன் ஒரு தோடரின பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வான். பக்கத்தில் இருந்தா கூட வேற சமூகத்து வேற ஷெட்யூல் ட்ரைப்பை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஸோ இப்படியாக நம்மளுடைய ஜாதி சமூகம் ரொம்பவும் கெட்டுப்பட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கு, உடைக்க முடியாததாக ஆரம்பத்தில் இருந்தே வந்திருக்கு. இந்த உலகம் முழுசும் வர்க்கமாக தான் பிரியப்பட்டிருக்கு. இந்திய சமூகம் மட்டும்தான் ஜாதியாக பிளவுண்டு இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் வர்க்க போராட்டமே கிடையாது, நடக்கவும் செய்யாது. போராட்டமே இங்க வராதுங்க. ஏன் வரல? போராட்டத்துக்கான எல்லா சூழலும் இந்திய சமூகம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இங்கே போராட்டங்களோ கழகமோ வராததற்கு ஒரே காரணம் இந்திய சமூகம் ஜாதி சமூகமாக இருப்பதால் மட்டும்தான். இதுல இடதுசாரிகளுக்கு தோல்விதான். வர்க்கமாக நாம் ஒன்று திரளுகிறோமே தவிர ஜாதியாக பார்க்கின்ற போது நாம் பிரிந்து விடுகிறோம் துண்டு துண்டாக. இன்றைக்கு திராவிட அரசியல் தமிழர்களை, தமிழர் பெருமிதத்தை முன்னிறுத்திய அரசியல். ஆனால் அதனுடைய விளைவு என்னவாக மாறியது என்றால் ஆண்ட ஜாதி பரம்பரையாக மாறியது. சுய ஜாதி பெருமிதம் தான் திராவிட இனத்தின் அடையாளம், தமிழனின் பெருமை என்று மாறியது. தமிழ் தேசியத்திற்கு கவலையே இல்லை. அது தமிழன் ஊரிலும் சேரியிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி அது என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறதா? இதை நான் ஒரு முறை சொன்னப்போ எனக்கு நெருங்கிய தமிழ் தேசியவாதிகள் கோபித்துக் கொண்டார்கள். ஏன் இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு தான் கேட்டேன். அதற்காகவே அவர்கள் கோபித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு மிக முக்கியமான பிராக்டிக்கலா இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன். வலதுசாரி அரசியல் நீங்கள் நினைப்பது போல அல்ல, அது வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வலதுசாரி அரசியல் இந்து என்கிற ஒற்றை அடையாளத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆக்டோபஸ் போல இந்திய சமூகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இது ரொம்ப, அதாவது நம்ம இதை வந்து சீரியஸா நினைச்சிருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. அப்படி ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், வலதுசாரி அரசியல் வர்ணாசிரமத்தின் தலைமயிரை கூட ஒன்றும் அசைக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய பேசிக்கே ஜாதி தான். அவங்க சப்போர்ட்டர் ஆஃப் மனு தர்மா என்பது அதுதான் வலதுசாரி. சரி,
நம்ம ஊடகம் என்ன பண்ணிச்சு? திருப்பரங்குன்றத்து தீ சட்டியை காட்டுறாங்க, கும்பமேளாவை காட்டுவார்கள், வேங்கை வயலை காட்ட மாட்டார்கள். அம்பேத்கர் said 1946 அம்பேத்கர் சொன்னார், we don't have any media for us. Do we have any media for us? இத்தனை வருஷம் கழிச்சு நான் கேட்கிறேன். என்னால் ரெக்கார்டு எடுத்து போட முடியும். இந்த மீடியாவில் திங்க் பேங்காக செய்திகளை உருவாக்குபவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். மீடியா இல்லை. ஏதோ சமூக வலைத்தளங்களில் நாங்கள் 4 பேர் கத்துறோம், அதோடு முடிஞ்சு போயிடுது. இப்படியாகத்தான் இருக்கிறது. சரி, இவைகளை எல்லாம் நிறுத்துவதற்கு அரசு ஏதேனும் செய்கிறதா? செய்கிறது. இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு உதவித்தொகையை எல்லா இந்திய மாநிலங்களும் வழங்குகின்றன. டாக்டர் அம்பேத்கர் திட்டம், டாக்டர் சவிதா அம்பேத்கர் நலத்திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி நினைவு திட்டம், இப்படி ஒவ்வொருத்தரும் வழங்குகிறார்கள். இந்த திட்டங்களை இங்கே பயன்படுத்தி கொண்டவர்கள் எத்தனை என்று பார்க்கின்ற போது ரொம்ப சொற்பமானவர்கள் தான். நாட் ஈவன் 20%. ஏன்னா இந்த திட்டத்தை பயன்படுத்துவதற்கு அரசு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அதில் எல்லா விதிமுறைகளும் ஓகே. ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், ஜாதி சான்றிதழ் இருக்கணும், ஆதார் இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், எவ்ரிதிங் இஸ் ஓகே. இன்னொரு சட்டம் வச்சுருக்காயா, கிராம பஞ்சாயத்தில் இருந்து தான் இந்த விண்ணப்பமே போகணும். கிராம பஞ்சாயத்து, கிராமம் தான் இந்த ஜாதி ஆணவ கொலைக்கு சப்போர்ட்டிவா இருக்குது. நீ அவன் அனுப்புவான்னு எப்படி சொல்ற? யாருக்குமே இது உரைக்கலையா? ஜாதி ஆணவ கொலையின் இறுக்கமான பிடி கிராமத்தில் இருக்கிறது. அந்த கிராம பஞ்சாயத்து அனுப்புவானா இவனுக்கு விண்ணப்பம்? காஸ்ட் நோ சர்டிபிகேட்னு ஒன்று, ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னு ஒன்று அனுப்பணும். அது நம்ம சமூக நலத்துறை அனுப்பணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த விண்ணப்பமே சக்ஸஸ் ஆகும். நமக்கு அந்த 50,000 1 லட்சமோ கிடைக்கும். இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், குறைந்தபட்சம் தொலைநோக்கு பார்வையோடு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது வேலை கொடுங்கய்யா. எதுக்கெல்லாமோ போராடுவீங்களே, இதுக்கு போராடுங்க என்று சொல்லுகிறோம் நாங்கள். இப்போ நான் இன்னொரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். இதான் லாஸ்ட்டு. இந்தியா வளர்ந்திருக்கிறது, ஐ அக்ரி. என் தஞ்சாவூர் பார்த்தாலே எனக்கு இந்த ஹைவேஸ், இந்த ரோடு எல்லாமே என்னுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. அதை மறுப்பதற்கு இல்லை. இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. அதுவிலும் எனக்கு நான் பெருசாக அகென்ஸ்ட் இல்லை. ஸ்லோலி இஸ் கோயிங் அப். ஆனால் ஹிந்துவைஸ்ட் மாடர்னிட்டி என்ற ஒன்று உருவாகி இருக்கிறது. காஸ்ட் இஸ் an asset of empowerment என்ற நிலைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது. நான் அதுக்காக இந்த புத்தகத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே அலையிறேன். ஆனந்த் டெல்டுமுலை தான் இதன் முதலாக வைக்கிறார். தமிழ்நாட்டிலே 2 ஜாதிகளை பற்றிய ஆய்வும் இதில் செய்திருக்கிறார். 2 காஸ்ட் கவர்மெண்ட் உதவியே இல்லாமல் எம்பவர்மெண்ட் ஆறான். அதுக்கு காஸ்ட் தான் அசஸ்மெண்ட்டாக இருக்கு, அசட்டாக இருக்கு. கவர்மெண்ட் வேண்டாங்கிறான். அதனால என்ன நடக்கு தெரியுமா? அந்த காஸ்டுக்காரன் கூப்பிட்டானா நீ எவராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் போய் நிற்க வேண்டி இருக்கு. நிற்கிறாங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பார்க்குறோம் நாங்கள் வெளியிலிருந்து. கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. Then what is the reason behind this? Because he is more power than the ruling party. The caste has the more power than the ruling party. Thus the Hinduist modernity is against the democracy. இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது. இது வளர்ச்சி அல்ல, வெறும் வீக்கம். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு பிறக்கின்ற குழந்தைகளை ஜாதி அற்றவர்கள் என்று அறிவியுங்கள். அப்போ ஒரு 3rd generation ஜாதியற்ற ஜெனரேஷனாக இருக்கும். இட்ஸ் நாட் அ யூட்டோப்பியன் தாட். இட் கேன் பி பாசிபிள். ஒரு சார்னு ஒரு படிவத்தை கொண்டு வந்துட்டு நீ எல்லாரும் நிரப்பாட்ட நீ இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்ல தெரியுதுல்ல அவனுக்கு. இதை செய்ய முடியாதா? முடியுங்க. இறுதியாக எங்கெல்லாம் ஆணவ கொலை நடக்கிறதோ அது என்ன தலித் பிரச்சனையா?
நீங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். ஆணவ கொலை நடந்தா தலித் பிரச்சனை. இட்ஸ் நாட் எ காமன் இஷ்யூ, இட்ஸ் நாட் எ கவர்மெண்ட் இஷ்யூ. வேற இந்த கட்சிக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இது என்ன திருமாவளவன் வீட்டு பிரச்சனையா? என்றைக்கு உங்களுடைய உளவியல், நம் எல்லோருடைய உளவியலும் இதில் மாறுகிறதோ, நமக்குள் இருக்கின்ற அந்த காஸ்ட் பேட்ரியாட்டிசத்தை நாம் எதிர்க்கின்றோமோ, அன்றைக்குத்தான் ஆணவ கொலையின் குற்றம் அடங்கும். ஜாதி ஒழிப்பு, ஜாதி மறுப்பே அறம் என எழுக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.